திருநெல்வேலி கேடிசி நகர் காப்பர் லீஃப் ஹோட்டலில் திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடிய விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1982 முதல் 85ஆம் ஆண்டு வரை படித்த மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி முன்னாள் ஆதித்தனார் கல்லூரி மாணவர் ஓய்வு பெற்ற IAS SD சுந்தரேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அகில இந்திய கைப்பந்தாட்ட நடுவரும் முன்னாள் தூத்துக்குடி மாவட்ட கைப்பந்து கழகத்தின் இணை செயலாளருமான தங்கமணி ஸ்டாலின், சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் AGS பணி ஓய்வு முன்னிலை வகித்தனர். இந்த விழாவின் ஏற்பாடுகளை காமன்வெல்த் பவர் லிஃப்டிங் கோல்டு மெடலிஸ்ட் தமிழ்நாடு மாநில வலுதூக்கும் சங்க செயலாளர் சிவராமலிங்க ரவி ஏற்பாடு செய்திருந்தார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட அகில இந்திய பல்கலைக்கழக குண்டு எறியும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பார்த்திபன், காவல்துறை அதிகாரி பணி ஓய்வு பெற்ற பொன் மருதையா, அகில இந்திய பல்கலைக்கழக தடகள தங்கப்பதக்கம் வென்ற வீரர் TNSTC கண்காணிப்பாளர் பணி ஓய்வு பெற்ற அப்பாசாமி, அகில இந்திய பல்கலைக்கழக ஈட்டி எறியும் போட்டியில் பதக்கம் வென்றவர், கண்காணிப்பாளர் TNSTC பணி ஓய்வு, அகில இந்திய பல்கலைக்கழக சங்கிலி குண்டு தங்கப்பதக்கம் வென்ற இந்திய தபால் துறை பணி நிறைவு விளையாட்டு வீரர் சுப்பிரமணியன், அகில இந்திய பல்கலைக்கழக தங்கப்பதக்கம் பெற்ற கபடி வீரர் சண்முக சுந்தரம், TNSTC ஓய்வு, அகில இந்திய பல்கலைக்கழக கபடி விளையாட்டு சரவண பிரபாகர் வீரர், TNSTC கண்காணிப்பாளர் பணி ஓய்வு உள்ளிட்டோரும், தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி முதல்வர் திரு அசோக் குமார் ஆதித்தன் பணி ஓய்வு, நெல்லை தொழிலதிபர் ஆனஸ், நெல்லை A to Z ஜெராக்ஸ் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தார்கள். மேலும் விழாவின் தொடக்கமாக தங்களுடன் பயின்ற விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் ஸ்டீஃபன் பால்ராஜ் செல்லையா மற்றும் விளையாட்டு வீரர்கள் மருத்துவர் சைமன் ஹெர்குலஸ் கிங்ஸ்டன், CEO மோகன்தாஸ், போலீஸ் டெபுட்டி கமிஷனர் ரிட்டையர்ட் பாண்டி, டெபுட்டி டைரக்டர் ஆகியோருக்கு 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இறுதியாக சண்முக சுந்தரம், TNSTC பணி ஓய்வு அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து அனைவருக்கும் காப்பர் லீஃப் ஹோட்டலில் மதிய விருந்தும் அளிக்கப்பட்டது. விழாவின் இறுதியில் ஒவ்வொரு வருடமும் இந்த கூடுகை நிகழ்வு நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது.